சமீப காலத்தில் நான் சந்திக்கிற ஒரு மனிதனும் உணர்கிற ஒரே விஷயம், காலம் வேகமாக போயிட்டுருக்கு. இது அவங்க சொல்கிறது மட்டும் இல்லைங்க, கால வரலாறில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். எத்தனையோ சித்தர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து, முனிவர்கள், யோகிகள், பல பேர் எச்சரிக்கை கொடுத்த ஒரு விஷயம். அப்படிதான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி கொடுமையான ஒரு போர் நடக்கிறதுக்கு முன்னால் இது நடக்கும், அது நடக்கும், எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாமே உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே இருக்குது. நகத்தை வெட்டி மறுபடியும் திரும்பி பார்க்குறதுக்குள்ள 10 நாள் நகம் வளர்ந்துருக்கும். அந்த 10 நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது. நகம் வளர்கிற அளவுக்கு காலம் வளருது, காலம் வேகமாக போகுது. இதை தடுக்கவே முடியாது, நம்மளால் யூகிச்சு கூட பார்க்க முடியல. ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, காலம் மனிதர்களை காப்பாற்றுமா இல்லை அழிக்குமா? இந்த ஒரு காலம் இந்த மனிதர்களை காப்பாற்றுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மனிதர்கள் தர்மவான்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட மனிதர்கள் தர்மமாக இருந்தால் மட்டுமே வரக்கூடிய பிரளயங்களோ, வரக்கூடிய போர்களோ, இதெல்லாம் தாண்டி நோய்களோ, மனிதனுடைய பேராசைகளோ, இதெல்லாத்தையும் தாண்டி நம்மளால் வர முடியும். அதுக்கு ஒரே மார்க்கம்தான் இருக்கு, தனக்குள்ள இறைவனை கண்டுபிடிக்கிற சன்மார்க்கம். இது எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியவும் தெரியாது. எல்லாமே இந்த காலத்தில் இலவசமாயிடுச்சு. விடுதலை தப்பான விஷயங்களுக்கு, பணம் தப்பான விஷயங்களுக்கு. இறைவன் நம்மளை பிச்செடுக்க வைக்காத, நம்மளை நல்ல ஒரு பணம் கொடுத்து நல்ல ஒரு இடத்துக்கு வர வச்சா மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த பணத்தை வச்சு தான் சரீரத்தை தானே அழிச்சுக்கிறாங்க. எவ்வளோ கொடுமை இல்லை?
தான் சரீரத்தை அவன் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அவனே அழிச்சுக்குது. இந்த மனித சரீரம் எவ்வளோ பவர்ஃபுல்லு! ஏற்பட்ட சிருஷ்டி நமக்குள்ளேயே அடங்கி இருக்கு. இதெல்லாத்தையும் சொல்றதுக்கு யார் இருக்கா? இப்படி தம் அடிங்க, இப்படி சரக்கு அடிங்க, இப்படி பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுங்க, இப்படி பையன் கூட வந்து இருங்க. எவ்வளோ வந்து காலத்தில் அன்று செதுக்கப்பட்ட ஒவ்வொரு கல்வெட்டுலேயும் உலகத்தோடைய அழிவுகளை பற்றி, பெண்களுடைய விடுதலையை பற்றி, ஆண்களுடைய சுயநலத்தை பற்றி, ஆண்களுடைய அழிவு பற்றி, பெண்களும் ஆண்களுக்கு மிஞ்சு அதர்மத்தில் ஆடுவாங்க என்பதை பற்றி எல்லாமே அந்த சித்தர்கள் ஏற்கனவே அதை குறிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறது சித்தர்களுடைய வேலை இல்லை. அவங்க சொன்னது மனிதனுக்கு இருக்கிற விடுதலை, மனிதனுடைய சிருஷ்டி ஏற்பட்டதுலேருந்து மனிதனுக்கு இருக்கிற ஒரே விஷயம் அந்த விடுதலை தான். அந்த விடுதலை மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பது சமபாதி சரீரத்துக்கும் சமபாதி கடவுளுக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம சரக்கு அடிக்கிறோமோ, பொண்ணோட என்ஜாய் பண்ணுறோமோ, பசங்களோட என்ஜாய் பண்ணுறோமோ, ட்ரக்ஸ் அடிக்கிறோமோ, கஞ்சா அடிக்கிறோமோ, இல்லை இன்னும் உலகத்தில் என்னெல்லாம் சுகபோகங்களை நம்ம பணத்தை வச்சு இந்த சரீரம், இந்த கோவில், சிறந்த கோவில், இந்த சரீரத்தை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நம்ம இப்படி அழிச்சிட்டு இருப்போம்? இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த இயற்கையும் சிருஷ்டியும் பகவானும் சும்மாவே இருப்பார்? இது எல்லாமே காலச்சக்கரத்துடைய அழிவு. நான் சொல்கிற ஒரு விஷயமும் மக்கள் அழியணுன்றதுக்கு இல்லை. மக்கள் நல்லபடியாக தெய்வத்தை, கோவிலோ புத்தகங்களோ இந்த மாதிரி தெய்வத்தை தேடுங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் எல்லாமே செய்யுங்க, ஆனால் இதுவும் செய்யுங்க. உங்களை நீங்கள் தேடுங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்யுங்க. அதுக்கான பயிற்சிக்கு நல்ல குரு தேடுங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதை செஞ்சுக்கிட்டே போகும்போது இந்த பவர், உங்களுக்குள்ளே இருக்கிற பவர் உங்களை அந்த அற்புதமான இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு அந்த ஒரு விஷயம் நடக்குதோ அப்போது உங்களுக்கு புரியும், இந்த பூமியில் எந்த கெட்ட விஷயமோ எந்த அதர்மமோ உங்ககிட்ட நெருங்காது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்னைக்கு பயிற்சி பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் முன்னேறுவீங்க. அன்றைக்கி உங்களை எந்த தீய எண்ணமோ தீய சக்தியோ, ஏன் உங்களுடைய கெட்ட பழக்கங்களோ, உங்களுடைய அடிக்ஷன்ஸ் கூட இப்படின்றதுக்குள்ளே வெளியே நீங்களே அமைச்சிருவீங்க. அப்போ அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான கிரியா யோகம் ஒவ்வொரு மாணவனும் அதை செய்யணும் அப்படின்றத தான் எத்தனையோ மகான்கள் சொல்லிட்டு போனாங்க. அந்த பாதையை மட்டும் பிடிச்சிட்டிங்க, தர்மம் உங்கள் கூட. நிறைய பேருக்கு கர்ணன் கதை தெரியும்னு நினைக்கிறேன். தர்மமே தன பக்கம். அப்பேற்பட்ட தர்மம் தான் உங்கள் பக்கமும் நிற்கும். கலியுக அழிவில் பெரிய போர் காத்திருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரூஃப், எவிடன்ஸ் நம்ம கேட்கலாம். இது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஆத்மாவும் கடவுள்ன்றதுனால மட்டும்தான் இன்னைக்கு உட்காந்து நான் இது இங்கே டெவில் ஷோவில் பதிவு பண்ணுறேன். அடுத்த செகண்ட் கூட என்ன ஆகலான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த செகண்ட் இப்போ யாராவது மாறினீங்கன்னா கூட தப்பிக்க முடியும். தப்பிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தப்பிக்கிறதுனால ஒரே ஒரு விஷயந்தான் மாறும். அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை, உங்கள் குடும்பமோ நீங்களோ உங்களுடைய சொந்த இந்த உடலோ வெறுமனே எங்கேயோ போய் சரீரம் கூட கிடைக்காத அளவு நீங்கள் அழிய போகிறது இல்லை. அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு பகவானே பல சித்தர்களை அமைச்சு உங்களுக்கு ஒரு நல் வழியை காட்டுவார். இதெல்லாருமே
நம்பாட்டி போங்க. பட் ஆனால் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, சொல்ல வேண்டிய தர்மம், கடமை, சேவை எனக்கு பகவான் கொடுத்துருக்கார். அடுத்த தலைமுறையை நம்ம தான் மாற்றணும். ஹலோ, என்ன நடக்குது? கேக்குதா? இங்கதான் சரியில்லை. Hello.